மக்களை வணக்கம். நாம இன்னைக்கு திருச்சானூர்ல பத்மாவதி தாயாரோட அவதாரத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது பத்மாவதி தாயார் லட்சுமி தேவியோட அவதாரம் தான். வெங்கடாச்சலபதிக்கு இந்த கலியுகத்துல அவங்க துணைவியாரா விளங்கிட்டு இருக்காங்க. அதாவது லட்சுமி தேவி வைகுண்டத்துல பெருமாள் கோச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பூலோகத்துல ஆகாச மகாராஜனுக்கு மகளா பிறக்கிறாங்க. அது எப்படின்னு சொன்னா, ஆகாச மகாராஜன் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு யாகம் வளர்த்ததுக்கு அப்புறமா லட்சுமி தேவி ஆகாச மகாராஜனுக்கு குழந்தை பிறக்கிறாங்க. இந்த குழந்தை பத்ம சரோவரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளத்துலதான் தாமரை மலர்ல கார்த்திகை மாதத்துல ஒரு பஞ்சமி நாள்ல பத்மாவதி தாய் அவதரிச்சிருக்காங்க. இந்த குளம் தான். இந்த குளத்துலதான் நம்ம உள்ள இங்க பத்மாவதி தாயார் பார்க்கறதுக்கு இந்த குளத்துல இந்த குளத்துல நீராடிட்டு அதுக்கப்புறம் அம்பால போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நம்ம மனசுல என்ன எண்ணங்களை நம்ம நினைச்சிட்டு வந்தோமோ, என்ன வேண்டுதல் இருக்கோ அது கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு நீங்க நம்பப்பட்டு இருக்கு. நீங்க எல்லாமே திருமலைக்கு யாத்திரைக்கு வர்றவங்க ஒவ்வொருத்தருமே பத்மாவதி தாயார் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க திருமலைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பலன் முழுசா கிடைக்கும். மேல நீங்க ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா என்னோட யாத்ராஜி சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.